ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் சவிஷ். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல க்ரீமியான பன்னீர் பட்டர் மசாலாவை எஃபர்ட்லெஸ்ஸா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இதை செய்யறது ரொம்பவே ஈஸிங்க. பிகினர்ஸ் கூட சிம்பிளா செஞ்சிடலாம். இதை நீங்க சப்பாத்தி இல்லைன்னா நான் கூட பேர் பண்ணி சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 10 இருந்து 15 முந்திரிய ஹாட் வாட்டர்ல ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிருங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல 4 தக்காளி, 8 இருந்து 10 பல்லு பூண்டு, 1 இன்ச் இஞ்சி, கொத்தமல்லி தண்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன், இது கூடவே ஒரு பச்சை மிளகாய், காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், இது கூடவே ஊற வச்சிருக்க முந்திரிய ஒரு 15 சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை தனியா எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் பன்னீரை லைட்டா சாட்டே பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனை வச்சு பேன் நல்லா ஹாட் ஆனதும் இதுல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து ஆயில் நல்லா சூடானதும் இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்க பன்னீர் ஸ்லைசஸ் ஆட் பண்ணி கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா காஷ்மீரி மிளகாய் தூளும் போட்டு ஒரு 1 இருந்து 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்ல வச்சு டாஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப் தான் பன்னீரோட ஸ்ட்ரக்சர் கிரேவில ப்ராப்பரா ஹோல்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒன்ஸ் இந்த அளவுக்கு சாட்டே ஆனதுக்கு அப்புறம் பன்னீரை ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கிரேவி ரெடி பண்ற வரைக்கும் சைட்ல எடுத்து வச்சிடலாம். இப்போ கிரேவி ரெடி பண்றதுக்கு ஒரு பேன்ல 1 ஸ்பூன் ஆயில், 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்து கொஞ்சமா ஜீரகம், ஒரு துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்து இதுல 1 டேபிள் ஸ்பூன் ஃபைன் சாப் பண்ண பூண்டும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஸ்டிர் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஃபைனா சாப்பர் யூஸ் பண்ணி சாப் பண்ணி எடுத்திருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனதும் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மசாலா அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக கொஞ்சமா ஹாட் வாட்டர் சேர்த்து ஒரு 2 இருந்து 3 நிமிஷம் பச்சை வாசம் போற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பேஸ்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இது எதுக்குன்னா தக்காளியோட டேங்கினஸை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக. இப்போ இதை மீடியம் அண்ட் ஹை ஃப்ளேம்ல மாத்தி வச்சு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டே இருங்க. மசாலாலாம் நல்லா பிளெண்ட் ஆகி ஆயில்லாம் செப்பரேட் ஆகி வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஆயில் செப்பரேட் ஆகி இந்த மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததும் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு அட்ஜஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஹாட் வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு கிளாஸ் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 2 இருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி டேஸ்ட் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பெல்லாம் கரெக்டா இருக்கா, காரம்லாம் கரெக்டா இருக்கான்னு இந்த ஸ்டேஜ்ல செக் பண்ணிக்கலாம். எல்லாம் பெர்ஃபெக்டா ரெடி ஆனதுக்கு அப்புறம் ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க பன்னீரை சேர்த்து ஒரு 1 இருந்து 2 நிமிஷம் குக் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு கஸ்தூரி மெத்தியை இந்த மாதிரி கிரஷ் பண்ணி சேர்த்துட்டு ஃபினிஷிங்க்கு ஃப்ரெஷ் க்ரீமை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபைனலா ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்து இறக்குனீங்கன்னா அப்படிதான் கிரீமியான பன்னீர் பட்டர் மசாலா இஸ் ரெடி. இதை ஹாட்டா நான் இல்லைன்னா சப்பாத்தி கூட சர்வ் பண்ணீங்கன்னா அட்டகாசமான காம்பினேஷனா இருக்கும். இப்படி எஃபர்ட்லெஸ்ஸா ஈஸியா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல பன்னீர் பட்டர் மசாலாவை வீட்லயே செஞ்சு அசத்திருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஃப்ளேவர்ஸ் ஆஃப் சவிஷை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் கரோ. See you in the next video.